Hi friends, welcome to C programming tutorial. இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். C ப்ரோக்ராமில் ஸ்ட்ரக்சர்னா இட்ஸ் a collection of variables of different data types under a single name. ஒரு சிங்கிள் நேம்குள்ளே நிறைய வேரியபிள்ஸை நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதாவது நீங்கள் வந்து அந்த டேட்டா டைப் வந்து புக்கு, எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட் சொல்லி உங்களுடைய ஓனாக நீங்கள் கஸ்டம் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் ஒரு புக்கு வேல்யூ நீங்கள் புக்கு வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் புக் நேம், ஆத்தர், ப்ரைஸ், புக் ஐடின்னு சொல்லி நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து குரூப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஸ்ட்ரக்டும் அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு டேட்டா டைப் தான். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸை நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் புக், இதுக்குள்ளே புக் நேம் இருக்குது, கேரக்டர் டேட்டா டைப் ஆத்தர், இன்ட் ப்ரைஸ், இன்ட் புக் ஐடி. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள வேரியபிள்ஸை நம்ம குரூப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரக்ட் புக் வந்து நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்கும்ன்றத ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு புக் நேம், ஆத்தர், ப்ரைஸ், புக் ஐடி. சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு வேரியபிள் இதுக்குள்ளே வேணும்னா நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சப்போஸ் டைட்டில் அது மாதிரி போடணுன்னா இங்கே நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்ட் புக் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து டேட்டா டைப், இது வந்து வேரியபிள். ஓகே, சப்போஸ் நம்ம இன்டீஜர் பண்ணுறோம்ல, இன்டீஜர் சப்போஸ் லைக் திஸ் இன்ட் ஏ அப்படின்னு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி புக் சி ப்ரோக்ராம் புக். ஓகே, ஸோ இது வேரியபிள், இது டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் எப்படி இருக்கும்ன்றத நம்ம இங்கே போனால் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த 4 வேல்யூவும் நான் அசைன் பண்ணுறோம். ஓகே, அந்த 4 வேரியபிளுக்கும் சம் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணி கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறோம் யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டேட்டா டைப், இதுதான் என்னுடைய வேரியபிள். டாட் யூஸ் பண்ணி அந்த இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதில் நான் அசைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் கன்சோலில் பிரிண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புக் நேம், ஆத்தர் நேம், புக் ப்ரைஸ், புக் ஐடி எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்குண்டான அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த வேரியபிள்ஸ் அசைன் பண்ண பிறகு அதை ஆக்சஸ் பண்ணி கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்மால் ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.